ஓம் சாந்தி. நான் தடைகளற்ற மற்றும் குஷியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சதா பறக்கின்ற மற்றும் பறக்க வைக்கின்ற ஆத்மா. நான் அனைத்து பிராப்தியும் சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா இன்று பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையை விடுத்து பரிசுத்தமாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புத்தாண்டு மற்றும் புது உலகத்திற்கான வாழ்த்துக்களை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நீங்கள் புது உலகிற்காக சங்கமத்தை சதா கொண்டாடிக் கொண்டே இருக்கின்றீர்கள். உங்கள் முன் புது உலகம் சதா கண்களில் கலந்திருக்கிறது. நினைவு செய்யுங்கள் மற்றும் சென்று விடுங்கள். உங்களுக்கு பாப்தாதா தங்க உலகை பரிசாக கொடுத்திருக்கின்றார். இன்று சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். நாளை ராஜ்ய அதிகாரியாகி ராஜ்யம் செய்வீர்கள். இப்பொழுது நேரத்தின் அனுசாரமாக மூதாதையர்களாகிய உங்களது பக்தர்கள் துக்கம் மற்றும் அசாந்தியில் இருக்கின்ற காரணத்தினால் மூதாதையர்களாகிய உங்களை கூக்குரலிட்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆத்மக்களாகிய நீங்கள் கருணையுள்ளம் கல்யாணக்காரி வள்ளலின் குழந்தைகள் ரூபத்தில் ஆத்மாக்களுக்கு மனசேவையின் மூலம் கொடுக்கும் காரியம் செய்ய வேண்டும். இன்று வரை என்ன பழைய சன்ஸ்காரம் பாக்கி இருக்கிறது, அந்த சன்ஸ்காரங்களை மனதில் பார்த்து அறிந்து கொண்டு அழித்தேயாக வேண்டும். உலகமே தந்தை எனில் முயற்சியில் தடையாக இருக்கும் இந்த பழைய சன்ஸ்காரம் அழிந்துவிட வேண்டும் தானே. அமிர்த வேளையில் அனைவரும் உரையாடல் செய்யும் பொழுது தங்களது கணக்குகளை கொடுக்கிறீர்கள். அதில் இன்று வரை பழைய சன்ஸ்காரம்தான் முயற்சியை தளர்வாக்குவதை பாப்தாதா பார்க்கின்றார். ஆக
இன்றைய நாள் ஆண்டுக்கு விடை கொடுப்பதன் கூடவே பழைய சம்ஸ்காரங்களை சதா காலத்திற்கும் விடை கொடுங்கள். எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு பாப்தாதாவின் உதவி சதா இருக்கின்றது. எனவே இன்று சம்ஸ்காரங்களை சங்கல்பத்தினால் அழித்து விட்டீர்கள். அதாவது தடையற்றவர் என்ற வரதானம் அடைந்து விட்டீர்கள். குழந்தைகளின் தைரியம் என்ற ஒரு அடி, தந்தையின் உதவி என்ற பல அடிகள் இருக்கவே இருக்கின்றது. உலகத்தினருக்கு கலியுகம், ஆனால் உங்களுக்கு அனைத்து பிராப்திகளின் யுகமாகும். பரமாத்மா பிராப்திகள், சர்வ சக்திகள், சர்வ குணங்கள், சர்வ ஞான பொக்கிஷம் பலனாக கிடைத்திருக்கிறது. அதை நடைமுறையில் அனுபவம் செய்வீர்கள். பாப்தாதா வாழ்த்துக்களின் கூடவே அனைவரின் நெற்றியில் கை வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் பாப்தாதாவும் மனதிற்குள் நடனமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆஹா குழந்தைகளே, ஆஹா! பாப் சமான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாவதற்கான லட்சியம் குழந்தைகள் வைத்திருக்கிறீர்கள். அனைத்து குழந்தைகளும் எந்த சங்கல்பம் செய்வீர்களோ அதை நிறைவேற்றுவீர்கள். மற்றும் உலகிலுள்ள துக்கமான அசாந்தியானவர்களுக்கு மனசேவை செய்து அவர்களுக்கும் ஏதாவது ஆதரவு கொடுப்பீர்கள். இப்பொழுது கருணை உள்ளம் உடையவராக ஆகுங்கள். கூடவே நடக்கும் போதும், காரியம் செய்யும் போதும் மற்றும் விசேஷமாக அமிர்த வேளையில் ஆத்மாக்களுக்கு மன சேவையும் செய்வேன் என்று சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். வள்ளலின் குழந்தையாகி மாஸ்டர் வள்ளல் சுரூபத்தின் மூலம் மன சேவையும் செய்ய வேண்டும். நீங்கள்தான் சுகமான உலகம் கொண்டு வர வேண்டும். தந்தை குழந்தையாகி உங்களை இந்த சேவைக்காகத்தான் வலதுகரமாக ஆக்கியிருக்கின்றார். ஆக நீங்கள் தந்தையின் வலதுகரமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் துக்கமானவர்களுக்கு சுகம் கொடுங்கள். குழப்பமானவர்களுக்கு சக்தி கொடுத்து புண்ணிய காரியம் செய்யுங்கள். நீங்கள் குழந்தைகள் தன்னை புரிந்து கொண்டீர்கள், தந்தையை புரிந்து கொண்டீர்கள், ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். அதே போன்று மற்றவர்களையும் ஆக்குங்கள். அனைவரையும் முக்திக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் தந்தையின் வரதானத்தினால் ராஜ்ய அதிகாரிகளாக ஆவீர்கள். நிர்விக்ன பவ சேவாதாரி பவ என்ற வரதானத்தை
தந்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். யார் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி என்று தன்னை நினைக்கிறார்களோ அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ, சம்ஸ்காரங்களின் மீது வெற்றியடைவதற்கான சங்கல்பம் செய்திருக்கிறார்களோ, அந்த அனைத்து ஆத்மாக்களும் கோடியில் சிலராக ஆகியிருக்கிறீர்கள். நாட்கள் செல்ல செல்ல ஒரு வினாடியில் பிந்து ஸ்திதியில் நிலைத்திருப்பது அவசியமானதாக இருக்கும். தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு பிராப்தி, ஒவ்வொரு சக்தி, ஒவ்வொரு ஞான ரகசியம், யோகத்தின் ஒவ்வொரு விதி, தாரணையில் ஒவ்வொரு தாரணையிலும் அனுபவியாக ஆகியிருக்கிறேனா என்று தன்னை முழுமையாக சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே அனைத்து பாடங்களிலும் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக சோதனை செய்யுங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ளுங்கள். நல்லது என்று பாப் தாதா தனது உரையை முடிக்கின்றார். மேலும் என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா, பாப் தாதாவின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆத்மா, தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் அனைவருக்கும் குஷி மற்றும் புன்முறுவல் கற்றுக் கொடுக்கின்ற ஆத்மா, சதா பறக்கின்ற மற்றும் பறக்க வைக்கின்ற ஆத்மா, ஈஸ்வரிய பாக்கியத்தில் ஒளி கிரீடம் பலனாக அடையக்கூடிய அனைத்து பிராப்தி சுரூப ஆத்மா, தனது ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருக்கும் மகாதானி ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் நான் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.